பாருங்க சோதரர், இந்த ஆயக்காரனை அவரை குறித்து மென்மை பாராட்டுகிறார். யாரு? பரிசேயன் தன்னை குறித்து. பரிசேயன் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், தன்னுடைய தேவனுடைய நியாய பிரமாணத்தை தெளிவாய் கற்றிருக்கிறவர், தெளிவாய் கடைபிடிக்கிறவர் பரிசேயன். ஆனால் அவரை பாருங்க சோதரர், அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறார்? நான் இந்த காரியங்களை எல்லாம் தெளிவாய் செய்கிறேன், இந்த பரிசோதனை இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று நினைக்கிறீர்களா? இல்லைங்க. இந்த பொறாமையின் ஜெபம், தன்னை மேன்மைப்படுத்துகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறல்ல. வசனம் சொல்கிறது, தன்னை தான் தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது எத்தனை பேர் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் ஜெபத்திலே உங்களை பொறாமைகளுக்கு இடம் கொடாதபடி, கோபங்களுக்கு இடம் கொடாதபடி, குரோதங்களுக்கு இடம் கொடாதபடி, பிரிவினைகளுக்கு இடம் கொடாதபடி எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருமனப்பட்டவர்களாக, ஹல்லேலூயா, அந்த அன்பின் அனுபவத்தில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீங்க? உங்கள் ஜெபங்கள் ஒரு நாள் வீணாகாது. கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.